இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையான தலைவர் அப்படின்னா அது ராஜபக்சே தான். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஜனாதிபதி அப்படின்னாலே நினைவுக்கு வருவது ராஜபக்சே தான். எங்கள் அப்பா ஒரு தீவிரவாத இயக்கத்தில் 3ஆம் நிலை காவலராக இருந்தார். நான் புலின்னு சொல்கிறான் தலைவர் பிரபாகரம்மா, ஆனால் அந்த மேடையில் போய் தீவிரவாத இயக்கத்தில் 3ஆம் நிலை காவலராக இருந்தார். நான் சிங்களனா பிறக்கலையே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். நான் சிங்களனா பிறந்திருந்தா ராஜபக்சேவை கொண்டாடி தீர்த்திருப்பேன் அப்படிங்கிறான். தமிழனா பிறந்த ஒருத்தன், தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த ஒருத்தன், தமிழ் பற்று கொண்ட ஒருத்தன் ராஜபக்சேவை தலைவனாக, ராஜபக்சே ஜனாதிபதியாக வரணும், சிங்களவர்கள் ராஜபக்சேவை கொண்டாடணும் ஒருத்தர் சொல்கிறான்னா அவன் பிறப்பில் சந்தேகம் இருக்குமா இருக்காதா? அதனால தான் யாழ்ப்பாணத்து மக்கள் அர்ஜுனா ராமநாதன் அப்பா பேரை தூக்கிட்டு அர்ஜுனா ராஜபக்சேன்னு போட்டிருக்காங்க. 1,80,000 மக்களை கொத்து கொத்தாக கொன்றொழித்து தடை செய்யப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்தி பாலியல் வன்கொடுமை என்பதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திய கூட்டம் ராஜபக்சே கூட்டம். அந்த ராஜபக்சே கூட்டத்தை ராஜபக்சே பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு இவன் ராஜபக்சேவுடைய என்ன சொல்லுது பினாமி, ராஜபக்சேவுடைய ஆளு, ராஜபக்சேவால் இயக்கப்படுறவன் அங்கே போய் உட்காந்து ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பேராக இருப்பான். அந்த அயோக்கியன் சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டுக்கு அவதூறு சேற்றை அள்ளி வீசுகிறான். அதை எல்லா ஊடகங்களும் காட்சிப்படுத்துச்சு. இவன் யார், இவனுடைய பின்னணி என்ன, இவன் எதுக்கு பேசுகிறான் இல்லாமல் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் குறித்து பேசப்பட்டதை தமிழ்நாடுடைய எல்லா ஊடகங்களும். அண்ணன் சீமான் பேசுனா எல்லா ஊடகமும் போடாது, ஆனால் சீமானை பற்றி யாராவது பேசுனா போடுவான். எப்பேற்பட்ட ஊடகங்கள் பாருங்கள். அண்ணன் சீமான் பற்றி புகழ்ந்து பேசினாலோ இல்லை அவருடைய செயல்பாடுகளை பேசினாலோ அவருடைய கொள்கைகளை பேசினாலோ அதை எடுத்து காட்சிப்படுத்தாது, அதை எடுத்து போடாது. சீமானை விமர்சித்த இலங்கை எம்பி அப்படின்னு போட்டு அதை பெரிய செய்தியாக கொண்டு மாறிச்சு. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய பைய இங்கே பேசிட்டு அங்கே போய் அப்படியே ராஜபக்சே முன்னாடி ராஜபக்சே புகழ்றான்னா அவன் யாருக்காக பேசுகிறான்னு கூடவா எங்களுக்கு தெரியாது.